வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு 10ஆம் வகுப்பு இயல் 9 அன்பின் மொழி பார்க்குறோம். இதில் என்னென்ன டாபிக்ஸ்னால் ஜெயகாந்தம் நினைவு இதழ், சித்தாழு, தேம்பாவணி, ஒருவன் இருக்கிறான், திருக்குறள். இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னா ஜெயகாந்தம் நினைவு இதழ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மனிதம் தோய்ந்த எழுத்தாண்மை மிக்கவர் ஜெயகாந்தன். சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஜெயகாந்தனின் புதினம் சில நேரங்களில் சில மனிதர்கள். தர்மாத்திரங்களை உபதேசிக்கவே டேஷ் பாரதத்தை எழுதியவர் வியாசர். நாற்பொருள் பயத்தலோடு. இதில் நாற்பொருள் என்பது அறம், பொருள், இன்பம், வீடு. கலைப்பணி என்றாலே அதனுள் அடங்குவது சமூக பார்வை. ஜெயகாந்தன் வாழ்ந்த காலம் என்ன காலம்னா 1934 2015. அடுத்த கொஸ்டின், பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றின் தமிழாக்க நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றின் தமிழாக்க நூல் வாழ்விக்க வந்த காந்தி. முன்சி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாறு டேஷ் ஒரு கதாசிரியனின் கதை. தர்க்கத்திற்கு அப்பால் சிறுகதை அமைந்த தொகுப்பு யுகசந்தி. தன்னுடைய படைப்புகளுக்கு தானே முன்னுரிமை எழுதும் பழக்கமுடையவர் ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் யாரை பற்றி கவிதை எழுதியுள்ளார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்து, சோவியத் நாட்டின் விருது பெற்ற ஜெயகாந்தனின் நூல் இமயத்துக்கு அப்பால். கருத்தாழமும் வாசக சுவைப்பும் அமைந்த தொகுப்பு கருத்தாழமும் வாசக சுவைப்பும் கலந்த இலக்கியங்கள் படைத்தவர் ஜெயகாந்தன். சமகால கருத்துக்களையும் நிகழ்வுகளையும் சமகால மொழியில் சமகால உணர்வில் தந்தவர் ஜெயகாந்தன். அடுத்து, உன்னைப்போல் ஒருவன் திரைப்படத்திற்காக ஜெயகாந்தன் பெற்ற விருது குடியரசுத் தலைவர் விருது. கீழ்கண்டவற்றுள் ஜெயகாந்தன் சிறுகதை தொகுப்பினை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறுகதை தொகுப்பு அப்படின்னா குருபீடம். அடுத்த கொஸ்டின், மாறுபட்ட குழுவினை தேர்வு செய்க. இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் பிரளயம், கைவிலங்கு, இதுதான் ஆன்சர். குருபீடம் யுகசந்தி, ஒருபிடி சோறு உண்மை சுடும், இனிப்பும் கரிப்பும் தேவன் வருவாரா. மாறுபட்ட குழுனாக பிரளயம், கைவிலங்கு, இதுதான் ஆன்சர். அடுத்து, கீழ்கண்டவற்றுள் ஜெயகாந்தனின் குறும் புதினத்தை கண்டறிக. புதினம் பிரளயம். அடுத்து, கீழ்கண்டவற்றுள் ஜெயகாந்தனின் மொழிபெயர்ப்பு நூலினை கண்டறிக. மொழிபெயர்ப்பு பண்ணினது ஒரு கதாசிரியரின் கதை. ஜெயகாந்தனின் திரைப்படமாகாத படைப்பு ஒருபிடி சோறு. அடுத்து, பொறுத்துக சொல்லியிருக்காங்க. தேவன் வருவாரா, குறும்புதினம், சினிமாவுக்கு போன சித்தாளு சிறுகதை தொகுப்பு, சுந்தரகாண்டம் மொழிபெயர்ப்பு, வாழ்விக்க வந்த காந்தி புதினம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு தேவன் வருவாரா சிறுகதை தொகுப்பு, செகண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் அடுத்து சினிமாவுக்கு போன சித்தாள் புதினம், அதான் குறும்புதினம். அடுத்து சுந்தரகாண்டம், இதுவும் புதினம் தான். அடுத்து வாழ்விக்க வந்த காந்தி மொழிபெயர்ப்பு நூல், அவர் மொழிபெயர்த்த நூல் தான் வாழ்விக்க வந்த காந்தி. அடுத்து, சிறுகதை மன்னன் என்று சிறப்பிக்கக்கூடியவர் ஜெயகாந்தன். படிக்காத மேதை என்று கா. செல்லப்பன் குறிப்பிடும் எழுத்தாளர் ஜெயகாந்தன். திரைப்படமான ஜெயகாந்தனின் குறும்புதினம் யாருக்காக அழுதாள். அடுத்து, ஜெயகாந்தனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம் சில நேரங்களில் சில மனிதர்கள். ஜெயகாந்தனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 1972. ஜெயகாந்தன் பெற்ற விருதுகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் விருது, அடுத்து சாகித்ய அகாதமி விருது,
சோவியத் நாட்டு விருது, ஞானபீட விருது, தாமரை திருவிருது. இது எல்லாமே ஜெயகாந்தன் பெற்ற விருதுகள். சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பது. அடுத்து, கலையின் கனவாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன். இக்கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்ன அப்படின்னா, 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். மற்ற ஆப்ஷன்ஸ் என்ன சொல்லியிருக்கு? தன் வாழ்க்கையில் பெற்ற விளைவுகளை கலையாக்கினார், இல்லை. அறத்தை கூறுவதற்காக எழுதினார், கிடையாது. அழகியலுடன் இலக்கியம் படைத்தார். ஆன்சர் சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார். அடுத்து, ஒரு தேசத்தின், ஒரு நாகரிகத்தின், ஒரு காலத்தின், ஒரு வளர்ச்சியின், ஒரு வாழ்க்கையின் உரைக்கல் இலக்கியம். ஒரு எழுத்தாளன் ஆத்ம சக்தியோடு எழுதுகிறானே, அது கேவலம் பிழைப்போ அல்லது ஒரு தொழிலோ அல்ல, அது ஒரு டேஷ் தவம். அடுத்து, நூலின் இயல்பாக தமிழ் இலக்கணம் கூறுவது யாது? நூலின் இயல்பே நுவலின் ஓரிரு பாயிரந்தோற்றி மும்மையிற்றொன்றாய் நாற்பொருட் பயத்தலோடு எழுமந்தழுவி என்ற நூலின் இயல்பாக தமிழ் இலக்கணம் கூறுகிறது. அதாவது நூலின் இயல்பாக தமிழ் இலக்கணம் கூறும் செயல் எதுன்னு இதை கொடுத்துட்டு இதனோட இலக்கணம் எது கூறுது அப்படின்னு கேட்பாங்க. தமிழ் இலக்கணம் இந்த மாதிரி கூறுது அப்படின்னு எழுதலாம். சமூக பார்வையோடு டேஷ் புரியவும் எழுதுகிறேன் என்று ஜெயகாந்தன் விளக்கம் அளிக்கிறார். கலைப்பணி. ஜெயகாந்தனின் புகழ்பெற்ற புதினங்கள் என்னன்னு கேட்குறாங்க. பாரிஸுக்கு போ, சுந்தரகாண்டம், உன்னை போல் ஒருவன், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், கங்கை எங்கே போகிறாள், ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம், இன்னும் ஒரு பெண்ணின் கதை. இது எல்லாமே ஜெயகாந்தனின் புகழ்பெற்ற புதினங்கள். அடுத்து, ஜெயகாந்தன் பெற்ற விருதுகள். இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். குடியரசுத் தலைவர் விருது, சாகித்ய அகாதமி விருது, சோவியத் நாட்டு விருது, ஞானபீட விருது, தாமரை திருவிருது. அடுத்த கொஸ்டின், ஜெயகாந்தன் என்ற தமிழின் சிறந்த அடையாளங்கள் என்று செல்லப்பன் குறிப்பிடுவது யாதுன்னா, நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிமுறை, நிமிர்ந்த ஞானச் செருக்கு, கம்பீரமான குரல், வளமான புதுமையான வாழ்க்கை சித்திரங்கள், இவையே ஜெயகாந்தனின் சிறந்த அடையாளங்கள். ஜெயகாந்தன் இயற்றிய குறும்புதினங்களுள் ஏதேனும் 4 எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. புதினம் கைவிலங்கு, குறும்புதினம் ரிஷி மூலம், கருணையினால் அல்ல, சினிமாவுக்கு போன சித்தாளு. அடுத்து, ஜெயகாந்தனின் இன்னொரு முகம் கவிஞன் என்பதற்கு சான்று தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் பற்றி கவிதை எழுதியிருக்காங்க. ஜெயகாந்தன் ஒரு கவிஞர் என்பதற்கு இது ஒரு சான்று. அடுத்து, எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும், பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும். இதுதான் அவர் ஜெயகாந்தனோட இன்னொரு முகம். அதாவது அவர் கவிஞன்றதுக்கு இதெல்லாமே சான்றுகள். அடுத்து, ஜெயகாந்தனின் சாதனையாக தீபம் இதழ் வாசகர்கள் கூறியது யாது? சிறு கதைகளில் பல திறப்பட்ட சூழ்நிலைகளையும் புதிய கருத்துக்களையும் வெற்றிகரமாக சித்தரிப்பது ஜெயகாந்தனின் அரிய சாதனை என்று பாராட்டுகின்றனர். அடுத்து, திரைப்படமான ஜெயகாந்தனின் படைப்புகள். சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், உன்னை போல் ஒருவன், ஊருக்கு 100 பேர், யாருக்காக அழுதான். அடுத்து, பாயிரந்தோன்றி மும்மையின்றொன்றாய், இவ்வடிகளில் உள்ள மும்மை என்னன்னு கேட்டிருக்காங்க. இறப்பு, நிகழ்வு, எதிர்வு. ஓகே, இது 3 தான் மும்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயகாந்தனின் சிறுகதை தொகுப்பு நூல்கள் சிலவற்றை எழுதுக. சிறுகதை தொகுப்பு: குருபீடம், இனிப்பும் கரிப்பும், யுகசந்தி, தேவன் வருவாரா, ஒரு பிடி சோறு, புதிய வார்ப்புக்கள், உண்மை சுடும். ஸோ அவரோட புதினம், சிறுகதை, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்.
ஜெயகாந்தனின் மொழிபெயர்ப்பு நூல்கள். வாழ்விக்க வந்த காந்தி. ஒரு கதாசிரியனின் கதை. பண்ணொடு சந்தமும் பாய்ந்து வரும், ஏழை மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் என்ற பாடலடியை பாடியவர் யார்? எவரை பற்றிய பாடல் இது? ஜெயகாந்தன் தான் பாடியிருக்காங்க. யாரை பற்றினா பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் பற்றி. ஸோ இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிஎன்பிஎஸ்சியில். எண்ணும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் என்ற பாடலடியை பாடியவர் யார்? எவரை பற்றிய பாடல்? இதுவும் ஜெயகாந்தன் பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் பற்றி தான் பாடியிருக்காங்க. அடுத்து, இந்த வயதில் தேசம் செல்லும் பாதை, எழுத்துலகத்தின் போக்கு இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது என்ற வாசகரின் கேள்விக்கு ஜெயகாந்தன் அளித்த பதில் என்னன்னா, காலந்தோறும் மாற்றங்களை நாம் பார்க்கிறோம், நாமும் மாறிக்கொண்டே இருக்கிறோம். இதுதான் அவரோட பதில். ஜெயகாந்தனின் புகழ்பெற்ற புதினங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாரிஸுக்கு போ, சுந்தரகாண்டம், உன்னை போல் ஒருவன், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், கங்கை எங்கே போகிறாள், ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம், இன்னும் ஒரு பெண்ணின் கதை. நாற்பொருள் பயத்தல் என்பது எவற்றை குறிப்பிடுகிறது? நூல் என்பது நாற்பொருள் தருவதாய் பயனுடையதாய் இருத்தல் வேண்டும். அறம், பொருள், இன்பம், வீடு என்பதே நாற்பொருள். ஸோ இதை ஆன்சரை கொடுத்து கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சித்தாளு மற்ற டாபிக்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.